எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னா சும்மா ஜாலியாக சரிங்களா. என்ன பண்ணேன், இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக நான் கிச்சன் வந்தேன் சரிங்களா. அப்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் தானே, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. எனக்கு முட்டியில் காயம், கால்லையும் கீழே காயம். அதனால் என்னால் எந்திரிக்க முடியாது சரிங்களா. ஆனாலுமே நான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் வீட்டில். ஊர்லேருந்து வந்ததுலேருந்து என்னால் என்ன முடியுமோ எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். என் ஹஸ்பண்டு சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம், நீ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நல்லாயிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம், வீட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிறலாம், நான் வீட்டு வேலைக்கு ஆள் கூட போடுறேன் அப்படின்னாங்க. ஒன்றும் வேணாம், பேசாமல் இருங்க, என்னால் எப்போ முடியுதோ அப்போ செஞ்சுக்கிறேன். இந்த இதெல்லாம் நமக்கு வீட்டு வேலைக்கு ஆள் போடுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. என்னோட என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு முடியலையா, பக்கத்து வீட்லேயோ நம்ம சொந்தக்காரவங்க வீட்டிலையோ நம்ம இப்போ மேலே அத்தை இருக்காங்க அவங்கக்கிட்டேயோ ஒரு வேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி எழுந்திரிச்சு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வேலைக்காரங்கன்னு சொல்லி வீட்டில் நம்ம போட்டோன்னு வைங்களேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கோன்னு வைங்களேன், நல்லா அந்த குடும்பத்துக்கு எடுக்கிற வேலையை பார்ப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. எங்களுக்கு உண்டான வேலைகள் அவங்க எப்படின்னா நைட் டியூட்டி, பகலில் தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க ஏன் இப்போ தூங்குறாங்கன்னு கேட்பாங்க, கண்டதெல்லாம் கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் ஏன் எனக்கு இவ்வளோ கோவம் தெரியுமா, ஆல்ரெடி நடந்திருக்கு எங்கள் வீட்டில் கொடூரமாக. அதாவது என்னென்ன பண்ண முடியுமோ வேலைக்கு ஆள் போட்டதுக்கு. பாப்பா பிறந்த புதுசு, பாப்பாவை இங்கே தூக்கிட்டு 3 மாதம் கழித்து எங்கள் வீட்டில் இருந்துட்டு 3 மாதம் கழித்து இங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோடனே, நான் சிசேரியன் டெலிவரி தானே, என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதனால ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேலைக்கு ஒரு அம்மா வச்சோம். அது வேலைக்கு கூட நாங்கள் வைக்கல, குளிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் பாப்பாவை, குழந்தைன்றனா. அதையும் நான் சொன்னேன், நானே குளிக்க வச்சுக்கிறேன்னு, இருந்தாலும் நீ கஷ்டப்படாதன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பேரும் சேர்ந்தே அந்த அம்மாவை புக் பண்ணாங்க. சரி வந்தோமா, குளிக்க வச்சோமா போனோமான்னு இருக்கணும். காசு நாங்கள் கொடுத்துட்டோம் முன்னாடியே, 1 மாதத்துக்கு குளிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி பண்ணவே பண்ணாது சரிங்களா. கண்டதெல்லாம் கொஷின் கேட்கும், நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்னு கேட்கும். மெண்டல் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். குளிக்க வைக்கிறது நல்லா தான் குளிக்க வைக்கும், அதோடு போகணும்ல. இந்த வேலையிலலாம் பெர்ஃபெக்ஷனாக இந்த உலகத்தில் பல பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சில பைத்தியம் பிடிச்சிரும். அவங்களுக்கெல்லாம் ஒரு மெண்டல், ஒரு ஆணவ திமிரு இருக்கும். எதுவுமே தெரியாதவங்க கூட அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மட்டும் 4 பேர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இவங்க தான் பெரிய ஆள் இந்த விஷயத்தில் அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆணவம் திமிரு இருக்கும், தனக்கு தான் எல்லாமே சொந்தன்றது மாதிரி. மற்றவங்களாம் நமக்கு கீழே, அவங்கள நம்ம எப்படி வேணால் மட்டம் தட்டி கிண்டல் பண்ணிக்கலாம், பொது வெளியில் அசிங்கமாக பேசிக்கிறலாம், யாரும் ஒரு பயம் கேள்வி வைக்க மாட்டேன் அப்படின்றது மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் அது வயசான கிளவி, அதுக்கு இம்புட்டு ஆட்டம். அந்த மாதிரி தான் அது பண்ணிகிட்டு இருந்துச்சு. நாங்களும் காசு கொடுத்துட்டோமே, பாப்பாவை நல்லா வச்சு குளிக்க வைக்கிறாங்கன்றதுக்காக பொறுத்து போயிட்டோம். ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தி, தலையிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் சமைக்கலைன்னு சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் எதுக்கு. என் வீட்டில் நான் சமைப்பேன், என்னால் முடியலன்னு தான் நாங்கள் அதாவது என் ஹஸ்பண்டு சமைச்சாங்கன்னா, இப்போ நான் என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டு செய்ய சொல்லுவேன். எங்கள் வீட்டில் அது நாங்கள் என்னமோ பண்ணுவோம். அதெல்லாம் அந்த கிழவிக்கு பொறாமையாக இருக்கும். அதை போய் சொல்லி கொடுக்குறது, எல்லா வேலையும் பண்ணும், எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி கொடுக்குறது, அந்த இதெல்லாம் பண்ணுமா. அதனால் போடி கிழவி, பொய் வாடி பழைய கிழவின்னு சொல்லிட்டு 1 மாதம் முடித்தோடனே நாங்கள் 3 மாதத்துக்கு அந்த கிழவியை குளிக்க வைக்கலான்னு நாங்கள் நினச்சோம். இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் என்னை பற்றி சொல்லி கொடுத்துருக்குது. நான் என் வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பேன்ல, அதெல்லாம் நான் டீ போட்டு குடிச்சிருப்பேன், வச்சுருப்பேன், லேட்டாக எழுந்திரிச்சிருப்பேன், அதெல்லாம்
சிசேரியன் டெலிவரி ஆனவங்க லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. ஏன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு வேணா கோலம் போடட்டா? அந்த கிழவிக்கெல்லாம் நல்லசாவே வராது. சரிங்களா? பல பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்குது. ஓகேங்களா? அது எல்லாத்தையும் சேர்த்து நான் இதில் சாப விடுறேன். இதே நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த மாதிரி அப்புறம் ஒரே மாதத்தில் அதுக்கு சம்பளத்தை மொத்தமாக கொடுத்துட்டு அமுச்சு விட்டுட்டோம். தயவுசெய்து நீ கிளம்புமா, நாங்களே குளிக்க வச்சுக்கிறோம். எனக்கே நல்லா குளிக்க வைக்கத்தான் தெரியும். நான் வந்து ஒன்றும் சிட்டிக்காரி கிடையாது. எல்லா சிட்டியில் போய் படித்து எல்லாம் வந்தாலும் 1000 தான் இருந்தாலும் நான் கிராமத்துக்காரி. எனக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும். சமைக்க தெரியும், குழந்தைய குளிக்க வைக்க தெரியும், எல்லாமே தெரியும். சரியா? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீ கஷ்டப்படாதுன்னு சொன்னனால தான் நாங்கள் ஆள் போட்டோம். அதுக்கு இப்படியாடா வச்சு செய்வீங்க? அதனால் இது பண்ணிவிட்டு அப்புறம் நானே தான் குளிக்க வைப்பேன் என் பாப்பாவை. நல்லா நீட்டாக குளிக்க வச்சுருவேன். இதில் என்ன இருக்குது? தாய் தான் குளிக்க வைக்கணும். நான் முடியலன்னா நான் குளிக்க வைக்க என்ன ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்க வைக்க போகிறோம். ஒரு குழந்தைய என்ன 10 வாட்டியே குளிக்க வைக்க போகிறோம். அது கூட கஷ்டப்பட மாட்டோமா பிள்ளைக்காக? அப்படி தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கும்போதே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுபடி இங்கே வந்துக்கிட்டு பார்த்துக்கலான்னு தான் நான் நினச்சேன். அப்போ அதனால என்னன்னா, என் ஹஸ்பண்ட் எப்போல்லாம் எனக்கு முடியலன்னு சொல்லும்போதெல்லாம் வேலைக்கு ஆள் போடுறாங்கன்னு சொல்கிறாங்களோ, அந்த பாஸ்ட் கதையை எடுத்து சொல்லுவேன். ஐயோ வேணான்னு அவங்களே சொல்லிடுவோம். வேணாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா. இப்போ என்னன்னா, சும்மா என்ன கதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. தாரணி தான் இறை அவதாரம். லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாமா வேணாமா? தெரியட்டு தேவையில்லன்னா நீங்கள் பார்க்காதீங்க. சரியா? ஸ்கிப் பண்ணிக்கோங்க. யாரையும் கட்டாயப்படுத்திக்கலாம் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கல நான். இது என் கதை தான் பேச போகிறேன். சரிங்களா? அதனால் நீங்கள் பார்க்காம கூட இருந்துக்கலாம். இதில் பெரிய முக்கியமான கதையெல்லாம் எதுவும் பேச போகிறதில்ல. ஆனால் குடும்பத்தில் என்னென்ன குழப்பங்கள் உண்டாகும், குடும்பத்தை எப்படி நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் சொல்கிறேன் இந்த வீடியோவில். வேணுன்னா நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அதனால் சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. சரிங்களா? முடியலைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கோபம் எம்படி சண்டை போட்டாலும் எனக்காக வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு ஹெல்ப்பு அவங்களால என்ன முடியுமோ அது பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இத்தனைக்கும் நைட் டியூட்டி பார்த்துட்டு பகலில் காலையிலே தூங்கிடுவாங்க. வெள்ளனாவே மதியானம் தான் எழுந்திருப்பாங்க. இருந்தாலுமே அந்த கொஞ்ச நேரம் அந்த காலையிலக்குள்ளே வேலையை வேகமாக முடிச்சுட்டு அந்த நேரம் நான் தூங்கிட்டு இருப்பேன்ல. பாப்பா காலையில் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. ஸோ நைட்டு நான் தூங்கிடுவேன். எந்திரிச்சு எனக்கு தெரியாமல் என்னென்ன அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ பூராத்தையும் பண்ணிடுவாங்க. என்னைக்காவது சும்மா டெய்லிலாம் நான் அவங்கள பண்ண விட மாட்டேங்க. உண்மை என்னென்னா, அவங்கள வந்து நான் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். சரிங்களா? நானே தான் எல்லா வேலையும் பார்க்குறேன்பேன். ஆனால் எனக்கு முடியாதப்போ வந்து அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து அவங்களே பண்ணிடுவாங்க. பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லக்கூட மாட்டேன். சரிங்களா? பண்ணலைன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். ஓகே சட்னி ஏதாவது அரைச்சி வச்சுருப்பேன். அதை கூட எடுத்து கொடுத்து விட்டுக்கலாம் மதியான சாப்பாடுக்கு. ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். இன்ஸ்டண்ட்டாக நிறைய இது பண்ணி வச்சுருப்பேன். சரிங்களா? ரெடி பண்ணி வச்சுருப்பேன். வாங்கி வைக்கிறதுன்னு இல்லை, ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு சில விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இட்லி பொடி அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால வந்து நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். எல்லாமே அவங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க மாட்டேன். நானே அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். என்னால் முடியாமல் போனாலும். இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி காட்டுவோம். சரியா? லவ் லெட்டர் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். இன்றைக்கி இதுதான் வீடியோவுடைய தலைப்பு. அதே சொல்லலை. சரி நான் வந்து எடிட்டிங்கில் எடுத்து போட்டு விட்டுறேன். காலையில் நான் எந்திரிச்சு பாப்பாவுக்கு கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு எந்திரிப்பேன் அலாரம் வச்சு. 8:30 ஸ்கூலு. ஸோ 1 மணி நேரத்தில் நான் எல்லாமே முடிச்சிடுவேன். அவளும் கிளப்பி விட்டு நானும் சமையல் எல்லாமே முடிச்சிடுவேன். ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதனால் 7:30 மேக்ஸிமம் 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மெடிடேஷன் தான் நேற்று பௌர்ணமி மெடிடேஷன் முடிக்க லேட் ஆகிடுச்சு. என்னால் எந்திரிக்க முடியல. அதனால 7:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சேன். பார்த்தா இங்கே வந்து பார்க்குறீங்க வருங்களேன், இந்த இது இருந்துச்சு, இந்த லெட்ரு இருந்துச்சு. சரிங்களா? இருந்து அதில் என்ன போட்டிருக்குன்னு நான் படிக்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் இப்போ நான் தாரணி பொய் சொல்லி ஏமாற்றியே யூடியூப் வீடியோ போட்டு எல்லாரையும் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லி கூட நிறைய பேர் சொல்லுவீங்க.
சொல்லக்கூடிய ஆளுகள் தான் நீங்களா? சரிங்களா? நான் எந்த ஒரு மனுஷனையும் நம்பவே மாட்டேன். ஓகேங்களா? சூழ்நிலைக்கு சுயநலவாதிகள் தான். இருந்தாலுமே அன்பால எல்லா மனிதர்களையும் திருத்தி நல்லபடியாக மாற்றுவோன்ட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். திருத்திடுவேன். 6 வருஷம் டைம் இருக்குல்ல, திருத்திடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. சரிங்களா? எப்படி திருத்துறேன்னு மட்டும் பாருங்க. அப்படி பேத்தியும் சரின்னு சொல்லிட்டு அது அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க போல். சாப்பாடு வச்சு நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியல. காலங்கத்தால் இதெல்லாம் பண்ணிவிட்டு போய் படுத்துருக்குறாங்க. சரிங்களா? சாப்பாடு வச்சு இந்த இதில் வந்து சாம்பார், முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருக்குறாங்க. முள்ளங்கி தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில், காய் கடைசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போய்ட்டு வந்தனால காய் வாங்கலை. அடுத்து தான் வாங்கணும். இனி தான் போயிட்டு காய் இந்த தீர்ந்ததுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார் செஞ்சு குக்கரில் சாப்பாடு வச்சு அரிசி ஊற மட்டும் போட்டு விட்டு போயிட்டாங்க. சாப்பாடு அந்நேரத்தில் வச்சா சூடாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஊற போட்டு போயிட்டாங்க. அது என்ன குக்கரில் நம்ம வைக்கிறது தானே. வச்சுட்டு அதில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? நான் படிக்கிறேன் பாருங்களேன், படிக்கிறேன் கேளுங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு எழுதின லவ் லெட்ரு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து போட முடியாது. வீடியோவில் சும்மா அந்த என்ன சொல்கிறது கிளாரிட்டி இல்லாமல் காட்டினாலே உங்களுக்குலாம் போதும். சரிங்களா? இது பர்சனல். ஆனால் படித்து ரீட் பண்ணுறது எல்லாருக்கும் ரீட் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஹாய் டிகே மை டியர் ஒய்ஃப். வேறு போட்டிருக்காங்க, பிள்ளையார் சொல்லி அது வேறு போட்டதை கீழே எழுதியிருக்கிறாங்க. மை டியர் ஒய்ஃப், சாம்பார் வச்சுட்டேன், ரைஸ் தங்கிலீஷில் எழுதுவாங்களா அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ரைஸ் ஊற போட்டிருக்கேன், சால்ட்டு போடலை, இன்னும் நீ போட்டுக்க, பாப்பாவுக்கு கொடுத்து விடு, ஸ்நாக்ஸில் கிரேப்ஸ் டேட்ஸ் பிஸ்கட்ஸ் கொடு, நீ நல்லா சாப்பிடு. அதான் ரொம்ப முக்கியமான லவ் லெட்டர் அது. கேரிங், நீ நல்லா சாப்பிடு, ஹாப்பி ஃப்ரைடே போட்டு ஒரு ஸ்மைலி ஒன்று வரைஞ்சி பை ஏகே சிக்னேச்சர் வேறு. ஏகேன்றது நான் வச்ச பேர். அவங்க பேர் அருண்குமார். ஏகே நான் தான் பேர் வச்சேனா. எனக்கு அதனால அவங்க வந்து டிகேன், நான் தாரணினால டிகேன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. இது எங்களுக்குள்ளே மாற்றி பேர் வச்சுக்குவோம், விளாண்டுக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த லெட்டரை படித்தோடனே அங்கே செல்லேந்திர குமாரின்னு ஒருத்தி வந்து என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாள். அவள் எவன் நான் சொல்லலை. சரிங்களா? பேர் மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவளுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். பார்க்குறவளுக்கு தெரியும் தானே அது யாருன்னு. பொறாமல அங்கே பொங்கி எந்திரிச்சிருக்கோம் அவளுக்கு. சரிங்களா? செல்லேந்திர குமாரி அப்படின்றவளுக்கு என்ன நம்ம இவங்க தாரணியும் அவளோட ஹஸ்பண்டையும் பிரித்து வைக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே. தாரணியை பற்றி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தப்பாக சொல்லி, அவங்க ஹஸ்பண்டை பற்றி தாரணி கிட்ட தப்பாக சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தாரணியை ஊருக்கு போக விடாமல் தடுக்க பார்த்தோமே. மறுபடியும் இவங்க எப்படி 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ ஜாலியாக லவ் லெட்டர்லாம் எழுதி அவங்க ஹஸ்பண்டை அவளுக்கு சமைச்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? தாரணியை மொத்தமாக கொல்லணுன்னே முடிவு பண்ணிட்டோமே. அவளுக்கு சூனியம்லாம் வச்சோமே. அவள் போகிற ஊருக்கு போக விடாமல் தடுத்து, அவள் எங்கெல்லாம் ஊருக்கு போகணுன்னு எப்போல்லாம் சொல்கிறாளோ அப்போல்லாம் அந்த ஊருக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம சூனியம் வச்சுக்கிட்டே இருந்தோம். இது நாள் வரைக்கும் ஜெயிச்சு போயிட்டா. இந்த வாட்டி சுத்தமாக போகவே விடக்கூடாதுன்னு சட்ட ரீதியாக நாம் வந்து ஒன்று எடுத்து கொடுத்து விட்டு பார்த்தோம். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் போயிட்டு எப்படி அந்த போலீஸ் நீங்கள் ஏமாற்ற முடியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு தான் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. கரெக்டு தானே? ஆனால் ஜெயித்தது நாங்கள். சரி தானே? ஆமாம், நாங்கள் வந்து ஒர்க்கு ரீதியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு பாதுகாப்போட சிதம்பரம் போனேன். தெரியாதுல யாருக்கும். எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ இவங்கெல்லாம் எனக்கு சூனி வச்சு கெடுப்பாங்க. எப்படி அங்கே ஏதாவது ஆள் போட்டிருப்பாங்க, அடியாளுகள்லாம் போட்டிருப்பாங்க என்னை கொலை பண்ணுறதுக்கு. நான் என் ஒர்க்கு ரீதியாக போகிற ஒரு பெண், ஒர்க்கு ரீதியாக நேர்மையாக முறைப்படி எங்கே வேணாலும் போகலாம் வரலாம்.
சட்டத்தில் இடம் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. அதுக்கு பாதுகாப்பு சுற்றி உள்ள மனிதர்கள் தான் கொடுக்கணும். அதில் ஏதாவது ஒரு மனிதன் வந்து பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டால் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம். கரெக்டு, எந்த ஊர் போலீஸ் வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கலாம், சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ அதனால் இவங்க இப்படி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் இப்படி மாற்றிட்டோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா பிளாட்டாக தெரியுதா? சிவனே கூட இருக்காங்க, கூறுகிட்ட கூமுட்டைங்களா? நீங்களாம் எந்த ரேஞ்சு? உண்மையான பக்தியா இதெல்லாம்? நீ பக்தின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்ப. திருவாசகம் படிக்கிறேன், நீ அப்படி படிக்கிறவங்களா இருந்தால் இன்னைக்கு நீலாம் ஜெயிச்சிருக்கணும். நான் எப்படி ஜெயிச்சேன்? பைத்தியம் செலேந்திரகுமாரி பைத்தியம். நான் எப்படி ஜெயித்தேன்? நான் என்ன எல்லா பேரையும் மிரட்டி போலீஸை மிரட்ட முடியுமா? போலீஸ் தான் என்னைய மிரட்ட முடியும். நீ தான் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கே, நான் தான் குற்றவாளி மாதிரி. வீட்டை விட்டு ஓடி போக பார்த்தேன். இன்னும் நீ என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லியிருக்கிற. கம்ப்ளைண்ட் உன் பேரில் தான் வந்திருக்குது, நீ கொடுத்தது தான், நீ கொடுத்த பேரில் தான். அதனால தான் உன் பேரை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படி கொடுத்த நீ தானே ஜெயிச்சிருக்கணும். பெரிய எவிடன்ஸ்லாம் அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்த. எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல. என்ன நாங்கள் முறைப்படி ஒர்க்கு ரீதியாக போகிறோம். ஸோ டிப்ளமா இன் யோகா படிச்சிருக்கிறேன், அந்த சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதை காட்டியிருப்பேன். இது வரைக்கும் எல்லா இடத்துக்கும் தனியாக தான் போயிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு எந்த ஆபத்தும் வந்ததில்லை. ஸோ அது மாதிரி தான் இப்போயும் போகிறேன். சில எதிரிகள் சூனியக்கார கூமுட்டைங்கள் கெடுப்பாங்க என் வாழ்க்கையை. அதனால் அதுலேருந்து முதல்ல நீங்கள் என்னையை காப்பாற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நான் எழுதி கையெழுத்து போட்டு வந்தேன். எப்படின்னா, நான் குற்றவாளி மாதிரி கடைசியாக கையெழுத்து போடல, எனக்கு சேஃப்டி கொடு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு நாங்கள் குடும்பத்தோடு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். என் ஹஸ்பண்டு தான் எனக்கு இதுக்கு சப்போர்ட்டே. என் ஒய்ஃப் அப்படி தான் போவா. அவள் நேர்மையான ரீதியில் தான் அவளுடைய ஒர்க்கு ரீதியாக போகிறா. ஆன்மீகம் அதுதான் அவளுக்கு வந்து பிடிச்சது. மெடிடேஷன் பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொன்னால் நானும் அதனால தான் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னனால தான் இப்போ பாதுகாப்பு வந்து என் பக்கம் திரும்பிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேயே பாதுகாப்பு வாங்கி தான் நாங்கள் போனோம் சிதம்பரத்துக்கே. அங்கே போனோன்னே எனக்கு 3 times கால் வந்துருச்சு, நீ சேஃப்டியாக இருக்கியா? இந்த மாதிரிலாம் யாருக்காவது கிடைக்குமா? நான் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு எத்தனை வாட்டி ப்ரூவ் பண்ணுறேன். போலீஸ் பாதுகாப்பே எனக்கு இருக்குது. அப்போ எனக்கெல்லாம் ஏதாவது ஆகுமா? இதில் தெரிய வேணாமா நான் தான் அழிவில்லாத ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லிட்டு? என்னை ஒன்றுமே செய்ய முடியாது யாராலையுமே. அடிப்படுறது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சகஜம் சொல்லிட்டு, அதுக்காக நம்ம ஒரு காரியம் நினச்சிருப்போல, அதை செய்ய முடியாமல் யாராலையும் என்னை தடுக்கவே முடியாது. சரியா? இன்னும் அடுத்து இன்னும் நிறைய போலீஸை வந்து ஒன்று திரட்டிக்கலான்ட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு திரட்டிக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு எங்கே போகணுன்னாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு. சரியா? நீ சூனியம் வைக்கிறவன் வச்சுக்கிட்டே இருக்கு, குடும்பத்தோடு உட்காந்துக்கிட்டு கேடுகட்டுத்தனமா. என் ஹஸ்பண்டையும் அங்கே தப்பாக பேசியிருக்கு, என்னையும் தப்பாக பேசி, ஆனால் கடைசியாக நாங்கள் தான் நல்லவங்கன்னு சொல்லி ப்ரூவ் ஆகி அவங்க தான் கேடுகட்டவங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவே மொட்டைக்கடுதாசி அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த கேஸை வந்து முடிச்சிட்டாங்க. எவனோ ஃபேக் ஐடிக்காரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வரல, குற்றவாளின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நேரில் வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணனே கொடுத்தவன் நேரில் வரல, திருப்பி ஃபோன் அடித்தா எடுக்கலை. அவங்க சொல்கிற இது என்ன தெரியுமா? இப்போ நாங்கள் எங்கள் தரப்பு இதெல்லாம் சொன்னோன்னே அவங்க தரப்பு இதை அவங்க கேட்கணும்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தரப்பு விஷயங்களை கேட்கணும்ல போலீஸு. ஸோ அதுக்கு ஃபோன் அடித்தா அவங்க எடுக்கவே இல்லை. ஒரு வாட்டி எடுத்துகிட்டு செகண்ட் வாட்டி அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு எங்களை விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் ரிசல்ட் போலீஸ் சொல்லணும்ல, அதை வந்து அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ஃபோன் எடுக்கலை, சுவிட்ச் ஆஃப். அப்புறம் எந்த இதுக்குடா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? உங்களுக்கு வந்து போலீஸ்கிட்டே ஒபீடியண்ட்டாக கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு துப்பு இல்லைன்னா எந்த இதுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்களாம் நேரில் வந்தாங்கன்னு தொலைச்சி போடுவாங்க அம்பிட்டு பேத்தியும். என்ன அப்படி அதனால இன்னைக்கு இந்த லவ் லெட்டரை பார்த்தோன்னே அவளுக்கு அங்கே பொறாமையில் பொங்கியிருக்கும். போய் சாக எங்கிட்ட, இதுதான் நான் சொல்லுவேன். நல்ல வார்த்தையே வராது என் வாயில். என்னை எவ்வளோ கெடுக்க பார்த்த நீங்களா? என் வாழ்க்கையவே அழிச்ச நீ.
அந்த செல்லேந்திரகுமாரின்றவ. சரியா? எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் அவள் கரெக்டாக எனக்கு செய்வாள். அப்படி ஒருத்தி என் வாழ்க்கையில். அழிச்சதுக்கு ஆண்டவே இப்போ தண்டனை கொடுத்துருக்கான். நீ உட்காந்து அணுவிடி. அவள் தாரணி சின்ன குழந்தையாட்ட அவள் சந்தோஷமாக வாழ்கிறவ, அவ்வளோ எதுக்கு நீ கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு உன்னைய மொத்தமாக அடி விட்டு பெட்டை விட்டு எந்திரிக்க விடாமல் உட்கார வச்சுட்டா. நீ எந்திரிக்கவும் முடியாது இனிமேல். சரியா? இன்னும் கோமா ஸ்டேஜ் ஏதாவது இருந்தால் கடவுள் அதுவும் கொடுப்பாரு. யாருக்கு பெருஞ்சோதி ஆண்டவர் சிவனு. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கே போயிட்டு வந்திருக்கேன்ல, அது சும்மா விடுமா? சிதம்பரம் நடராஜர் நீ சும்மா விடுவாரா? அழிச்சு விடுவார் குடும்பத்தையே. சரியா? நாங்களும் அதில் தலையிடவே மாட்டோம். அதாவது செத்த பாம்பை யாராவது அடிப்பாங்களா? நீ ஆல்ரெடி செத்த பாம்பு. சரியா? செத்த பாம்பை அடிக்கிறவே ஒரு கோலை. அந்த கோலத்தனத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் நீ செஞ்சிட்டே இரு. உன்னால் அவ்வளோதான் முடியும். எங்களால் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும் நேர்மையான ரீதியில். உண்மையிலே நான் தாண்டா கடவுள் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் எழுதி கொடுத்தே நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ தடுத்து ஜெயிச்சு காட்டுற. சரியா? சரி. அதனால என்னுடைய ஹஸ்பண்டையும் எந்த சூனியக்காரன் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது. சரியா? லவ்னா அதான லவ். புரிஞ்சுச்சா? நான் என்னுடைய ஒர்க் விஷயமா யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால தான் நான் எங்கேயும் அவங்கள காட்டிக்கல வச்சுக்கிறல. தேவையில்லைங்க எங்களுக்கு. நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம். நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்லிட்டு எனக்கு தீர்க்க தரிசனம் எழுதி வச்சுருக்காங்க. அதனால என் ஃபேஸ் காட்டி நான் ஒர்க்கு பார்க்குறேன். அதுக்காக தான் யூடியூப்பு இது எல்லாமே வச்சுருக்கிறேன். அவங்க என் ஹஸ்பண்ட் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்லாம் கிடையாது. அவங்க ஒரு மனுஷன்தான். சரியா? ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபேமும் தேவையில்லை. சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும். ஓகேவா? அதனால் இப்போ இந்த டென்ஷன் பிரச்சனையெல்லாம் நம்ம முடிச்சு விட்டோமா? இப்போ நம்ம ஏதாவது ஜாலியாக பேசலாம். என் ஹஸ்பண்ட் பாவம் எனக்காக இங்கிட்ட வச்சுக்கலாமா ஃபோனை? எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணி பாப்பாவை அமுச்சு விட்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்கு இப்போ நம்ம ஒரு சர்ப்ரைஸ். என் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிடுறேன். அவங்களுக்கு எந்த சாப்பாடு எது இருந்தாலும் எல்லாத்தையும் விட நான் போடுற டீ தான் பிடிக்கும். அதுவும் நான் போடுற டீ. சரிங்களா? நான் முதல்ல டீன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த டீயில் அப்படி என்னதான் இருக்குன்னு எல்லா பேரும் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பூரா நான் போடுற டீயை பற்றி தான் டிஸ்கஷன் இருக்கணும். அதான் அங்கே பேச்சு. வள்ளலார் எழுதி வச்ச மாதிரி ஊரெல்லாம் இதுதான் பேச்சு, அற்பெருஞ்சோதி ஆண்டவரே என்பதாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. திருவருப்பால் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி நான் போடுற டீ தான் உங்களுக்கு வாழ்க்கையாகவே இருக்கணும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அது எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறது. புரியுதா? அப்படி வசியம் பண்ணிட்டேனா நான்? ஆமாம், உண்மையிலே வசியம் பண்ணிட்டேன் என் குடும்பத்தை. எப்படி தெரியுமா? எந்த கேடுகட்ட சூனியமும் நான் வைக்கல. அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஒரே வசியம் என்ன தெரியுமா? சாப்பாடு தான். சரிங்களா? என்ன பண்ணுவேன்? இந்த துளசி, எங்கள் வீட்டிலே விளையக்கூடிய துளசி ஆற்றல் ஜாஸ்தி. அதுக்கு டெய்லி சாமி கும்பிட்டு அந்த துளசி மாடத்தில் நாங்கள் போய் காட்டுவோமா. அதனால் அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது சாமி. சரிங்களா? அந்த துளசி தான் எங்களை வாழ வைக்குது. எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குது. சரிங்களா? எவ்வளோ சூனியம் வச்சாலும் எல்லாத்தையும், உலகம் முழுக்க எங்களுக்கு எவ்வளோ சூனியம் வச்சாலும் எல்லாத்தையும் தடுத்து எங்களை நல்லபடியாக வாழ வைக்கிறது அந்த துளசி அம்மா தான். சரிங்களா? ஸோ அந்த துளசியை நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி பறித்து பாலில் டீயில் போட்டுருவேன். துளசி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் மருந்து பொருளை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சரிங்களா? சிதம்பரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கு. இந்த வாட்டி என்னால் பண்ண முடியல, மறுபடியும் வருவேன். சரியா? எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதை பார்க்குறக்கா ஒர்க்கு முடிச்சுப்புட்டு மறுபடியும் சிதம்பரத்தில் போய் நான் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த மருந்தை நான் இன்னும் இது பண்ணவே இல்லை, இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லைல்ல. அன்னைக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. ஞான மருந்து போட்டிருக்கு. ஆகஸ்ட் 23 பிறகுன்னு தான் தாரணி நீயாக உன்னைக்கான வந்தான்றது. ஆகஸ்ட் 23 பிறகு அப்படித்தான் அதில் நான் எழுதி காட்டியிருக்கிறேன். சரிங்களா?
பட் அதெல்லாம் நடந்துருச்சு. நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சிதம்பரம் அனுபவம் வேறு வீடியோ போடுறேன். இங்கே வந்து நம்ம என்னென்னா இப்போ என் ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? வசியக்காரி வசியக்காரி வசிய மூட்டை போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்கள் வசியங்க. வேறு ஒரு வசியம் நாங்கள் பண்ண மாட்டோம். இன்னும் சில மூலிகைகள் இருக்குது. அதையும் நான் டீயில் போடுவேன். இன்றைக்கி அதெல்லாம் கிடைக்கல. சரியா? துளசி வந்து டெய்லி கிடச்சிரும். அது எங்கள் வீட்டிலே விளையுது தானே. துளசி வந்து டெய்லி வளரும் தானே. நீங்கள் என்ன பண்ணாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டீ சரிங்களா? நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொடுப்போம். சரிங்களா? எங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் ஹஸ்பண்டு, நீ வந்து சோறு செய்கிறியோ இல்லையோ தயவு செய்து உன் கையால் அந்த டீயை மட்டும் போட்டு கொடுத்துரு, உனக்கு புண்ணியமாக போகும் அப்படிங்குவாங்க. சரியா? அதனால் எப்பயுமே நான் தான் போடுவேனா, என்னால் முடியாதப்ப தான் அவங்கள போட சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, என்ன தான் நான் போட்டாலும் அது நீ போடுற மாதிரி வரமாட்டேங்குது, நீ என்ன தான் உன் கையில் ஒரு வசியை வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஆமாம், கடவுளே நான் தான், இறை அவதாரமே வந்து பிறந்திருக்குது, அன்னபூரணியின் அவதாரமும் எனக்குள்ளே இருக்குது. அப்போ நான் செஞ்சால் நல்லா தானே இருக்கும். சரியா? கரெக்டா? நான் அசால்ட்டாக சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும். கரெக்டு தானே? நான் முறைப்படி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன் சமையல் கற்றுக்கும் போது. சரிங்களா? பொறுமையாக உட்காந்து எல்லாமே செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டேன். சரி, இப்போ அந்த வத்தியை வந்து நம்ம ஆன் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், இவ்வளோதான். எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. கொதிச்சிச்சுன்னா டீ ரெடி. சரிங்களா? போட்டு வச்சுட்டு நம்ம பேசுவோம். சரிங்களா? அப்படி போட்டு வச்சிட்டோன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சுக்கிடுவாங்க. ஓகேங்களா? எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணனால அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓகேவா? வேற என்ன சொல்கிறது, சிவனை கும்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால நான் கும்பிட்றேன். அது ரீதியாக நான் எங்கே வேணாலும் போவேன் வருவேன். எல்லாமே எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுறதுனால தாங்க நான் எல்லாமே பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு சொல்லிட்டேண்ணா. சரிங்களா? அதே மாதிரி இப்போது அந்த லெட்ரு நீங்கள் நினைக்கலாம், நான் ஏதோ என் ஹஸ்பண்டை மிரட்டி கூட எழுதி சொல்லி வீடியோக்காக அப்படி ட்ராமா பண்ணி, ஒரு மனுஷன் ட்ராமா பண்ணலாம், இவ்வளோ தூரமாக ட்ராமா பண்ண முடியும்? அப்படி அது ஸ்கிரிப்டட் லெட்டராக இருந்தால் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, ஆசை வசனங்கள்லாம் அதில் இருக்கும். இது அப்படி இல்லை தானே. ஒருத்தவங்க மனசுக்குள்ளேருந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ ஆன் ஸ்பாட்டில் எழுதியிருக்காங்க, அதைத்தான் நான் படித்து காட்டியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது தானே. சால்ட்டு போடலை, இதெல்லாமா வந்து ஸ்கிரிப்டடில் எழுத முடியும் சொல்லுங்கள்? எழுத முடியாது தானே. அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நீ நல்லா சாப்பிடு, இது கூட நீங்கள் ஸ்கிரிப்டட், நீங்கள் அதாவது என்ன வேணாலும் சொல்ல முடியாது, அவங்களாக எழுதியிருக்காங்க. சரியா? நான் எந்த இதுவும் என்ன சொல்கிறது மிரட்டி வீடியோக்காக மிரட்டி எல்லாம் எழுத சொல்லலைங்க. அவங்களாம் எழுதியிருக்காங்கன்றதுக்கு நான் ரீட் பண்ண ஒவ்வொரு வார்த்தைகளுமே ப்ரூஃபு. சால்ட்டு போடலன்றது கூட ஸ்கிரிப்ட் பண்ணிலாம் எழுத முடியாதுங்க. ஸ்கிரிப்டட்னா அது வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நாங்கள் நடிக்கலை. ஓகேங்களா? அதே நானும் என் ஹஸ்பண்டும் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அது சண்டை போடுவோம், கோபத்தில் 1000 சண்டைகள் போட தான் செய்வாங்க. ஆனாலுமே இதுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது எப்பயுமே எவ்வளோ சண்டை போட்டாலும் எப்படினாலும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்றதுல இந்த உலகத்தில் பல பேருக்கு பொறாமை. அவங்களாம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. 2 பேரும் தனித்தனியான தாட்ஸ் கொண்டவங்க, எப்படினாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி அந்த மாதிரியே தான். அதனால் எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ பைத்தியங்கள் ட்ரை பண்ணியிருக்குதுங்க, ஒன்றும் முடியல. என்ன ட்ரை பண்ணால் ஒன்றும் முடியலையே. சரியா? அதனால் நான் என்ன நினைப்பேன்னா, என்னைக்காவது அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் இந்த உலகத்துக்குன்னு சொல்லிட்டு நினைப்பேன். எங்களுக்குள்ள பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றதுக்காக உலக ரீதியாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும்னு நினைப்பேன். அது வந்து இன்னைக்கு கிடச்சிருக்குங்க, அதனால் நான் எடுத்து காட்டுறேன். பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து பெரிய என்ன சொல்கிறது, இப்படிலாம் நான் பண்ணவே கூடாது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஏன் வலிக்குதுன்னு கேட்குறேன். அதாவது கெடுத்தவங்க என் வாழ்க்கை பார்க்குற எல்லாரும் சொல்ல,
இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையை கெடுத்தவங்களுக்கெல்லாம் என்ன வலிக்குது, எதனாலடி இந்த மாதிரிலாம் இருந்தீங்க? திருந்துங்கடா ஜென்மங்களா. சரியா? கணவன் மனைவி நல்லபடியாக வாழவே கூடாதுன்னு இந்த உலகத்தில் கங்கணம் கட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் சூனியை வச்சு சொல்லி கொடுத்து கெடுத்த ஜென்மங்கள் எல்லாம் இனிமேலாவது திருந்துங்கடான்னு சொல்லித்தான் எங்களுடைய பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்றைக்கி எடுத்து காட்டுறேன். சரியா? இது வரைக்கும் நான் காட்டல. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த பொறுமையின் எல்லை இன்று மீறி விட்டது. என் கண்ணு முன்னாடி ஒரு ஆதாரம் இருக்கும்போது நான் எதுக்கு காட்டாமல் இருக்கணும்? சரி தானே? பொங்கிடுச்சு அதுங்களுக்கு. சரிங்களா? அப்படி எங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குருவோம். அவங்க வாழ்க்கையை போய் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? படம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? தேட்டரை விட்டு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதனால் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க. அவங்கவுங்க சோறு வைங்க, குழம்பு வைங்க. போயிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு எந்த குடும்பத்தையும் கெடுக்காமல் இருந்துக்கிட்டு நல்லபடியாக வாழுங்க. இனி அந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 6 வருஷம் அடுத்து சங்கமயுகம் வாழ்க்கை கொடுக்கும். மற்றவங்க அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்த எல்லா பேரும் இனிமேல் வழங்காமல் தான் போவாங்க. நல்லவங்க எல்லா பேரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா தான் இருப்பீங்க. ஆசீர்வதிக்கிறேன் அனைவரையும். சரிங்களா? எதுக்கும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்கள் உண்மையான பக்தியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. தடையேதும் இல்லை உங்களுக்கு. சரிங்களா? என்று கூறி விடை பெறுகிறேன். அதனால் இந்த சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? சும்மா இந்த நாங்கள் அந்த மாதிரி ஃபேமிலியெலாம் இல்லைங்க. அந்த வீடியோக்காக கண்டென்ட் கிரியேட்டுக்காக வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் எப்படிலாம் குடும்பம் நடத்துகிறாங்கன்றதெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல சில கேடு கட்டவங்க. சில பேர் நல்ல ரீதியாக காட்டுறாங்க, அது ஓகே. நல்ல ரீதியாக சும்மா என்ன சமையல் அந்த மாதிரி காட்டுவாங்க ஒரு சில, அது ஓகேங்க. நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிக்கும். நான் அதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகணுன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து பார்ப்பேன். ஃபேமிலி வீடியோஸ்லாம் எடுத்து பார்ப்பேன். ஆனால் சில கேடுகட்ட ஜென்மங்கள்லாம் இருக்குதுங்க. அதுங்க மட்டும்தான் வாழணும். அதுங்க மட்டும்தான் உலகத்திலே நல்லா வாழ்கிறாங்க. பெரிய கப்பல் பெட்ரூமில் இருக்குதையும் சேர்த்து வீடியோ எடுப்பாங்க. சரிங்களா? பெட்ரூமில் அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க இல்லை 2 பேரும், அதே வீடியோ எடுத்து போடுற இருக்குதுங்க. அந்த மாதிரி இது இருக்குதுங்க. அந்த மாதிரி சேனல் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காம நடிக்கக்கூடாது. நானும் பார்த்தவதான். சரிங்களா? அந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களையும் பார்ப்பேன். இல்லை என்ன தான் சொல்ல வராங்கன்றதுக்காக பார்ப்பேன். ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி ஃபேமிலி நாங்கள் இல்லைங்க. சரிங்களா? யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்றதுக்காக குடும்பத்தை காட்டி குடும்பத்தை வித்தை காட்டி சம்பாதிக்கக்கூடிய குடும்பம் நாங்கள் இல்லை. அதனால தான் இது வரைக்கும் என் வீட்டில் நடந்த எதையுமே நான் வீடியோ போடலை. நான் ஆன்மீக ரீதியான கண்டென்ட் வீடியோ போட தான் வந்திருக்கேன். ஸோ நான் அதைத்தான் போடுவேன். அப்பப்போ போர் அடிக்கும்போது பாப்பா ஏதாவது நல்லா பேசிச்சுன்னா போடுவேன். அவ்வளோதான். மற்றபடி எங்கள் வீட்டில் நாங்கள் ரொமான்டிக்காக இருக்கிறது இதெல்லாம் நான் ஏன் காட்டணும்? அது ஏன் விருப்பம். எனக்கு காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை, காட்ட மாட்டேன். காட்டணும்னு எந்த சட்டமும் இல்லையே. சரிங்களா? சட்டத்தில் இல்லை. யூடியூபர்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் காட்டித்தான் வீடியோ போடணுன்னு எந்த சட்டமும் கிடையாது. ஓகேங்களா? இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரே மாதிரி ஆன்மீகம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் நீங்கள் எல்லாருமே வெறுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பப்போ சும்மா ஜாலியாக சில வீடியோஸ் போடுவேன். அதுக்காக என்னுடைய ரொமான்டிக் சைடை காட்டணுன்னு அப்படியெல்லாம் தான் நான் ஃபேமஸ் ஆகணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? தேவையில்லை தானே. நான் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, பண்ணவும் மாட்டேன். என் ஹஸ்பண்டும் அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்களும் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் போவோம். அவ்வளோதான். நாங்கள் எப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக வாழ்கிறோங்க. சரிங்களா? இது எல்லாருக்கும் பொறாமை பொங்குச்சுன்னா அந்த பொறாமையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கடா. சரிங்களா? எங்களுக்கு உங்கள் பொறாமையை தள்ளி விடாதீங்க. நாங்கள் நல்லா தான் இருப்போம். நல்லா விளக்கு போட்டு சாமி கும்பிட்றோம். எங்கள் சாமி உங்கள் கெட்ட எண்ணங்களை எதையும் எங்ககிட்ட நெருங்க விடாது. சரிங்களா? முடிஞ்சால் திருந்தி வாழ ட்ரை பண்ணுங்க. இனிமேல் அது சாமி நல்லபடியாக மறுபடியும் வாழ வைக்கும்னு நம்புகிறேன் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பே சிவம்.